ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை. அதை நான் எப்படி வளர்த்தேன், அதை எப்படி நீங்கள் வளர்க்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அதோட மருத்துவ பயன்கள் என்ன, அதில் என்ன ரெசிபியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 2 செடி இருக்குது. இது நான் விதை வாங்கி தாங்க போட்டேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி விதை வாங்க எனக்கு அப்படி கிடைக்கல, யாருமே தெரியல. அதனால் நான் விதை சென்னையில் யார்கிட்டயோ வாங்கினேங்க, 50 ரூபான்னு சொல்லி வாங்கி போட்டேன். ஒன்று கூட முளைக்கலைங்க. சும்மா போட்டுட்டு சரி ஒன்றுமே முளைக்கலைன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் விட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு 2 செடி 2 தொட்டியிலேருந்து முளைச்சிச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், யார் வீட்லையாவது இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதோட காய்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம காய வச்சு விதை ரெடி பண்ணோம் அப்படிலாம் எந்த ப்ரொசீஜரும் கிடையாதுங்க. வாங்க நான் இதை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மண் கலவையில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த காயை இப்படி நல்லா இப்படி பிசுக்கிட்டு சும்மா இப்படி போட்டு விட்டுற வேண்டியதாங்க. போட்டுட்டு மண்ணை கிளறிட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வளர்ந்துருங்க. எந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் இதுக்கு கிடையாது. காய வைக்கணும், அதுக்கப்புறம் அதை இந்த முறைப்படி எடுக்கணும், அப்புறம் போடணும்லாம் சொல்லுவாங்கல்ல, எதுவுமே இல்லைங்க. அப்படியே பிசுக்கி அந்த பழத்தை விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வளர்ந்து வருவாங்கங்க. இதுக்கு மண் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நான் எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி இதுக்கும் 1:1 ரேஷியோவில் மண்புழு உரம் கொஞ்சம், அப்புறம் வேப்ப முன்னாக்கு கொஞ்சம், அதுக்கப்புறமா தோட்டத்து மண்ணோ செம்மண்ணோ எடுத்துக்கோங்க. அப்புறமா தேங்காய் நார் கழிவு. அது தேங்காய் நார் கழிவு எதுக்காக அப்படின்னா, மாடி தோட்டங்கிறதுனால தாங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் மண்ணை கூட போட்டு வச்சுக்கலாம், சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபெர்டிலைசர் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும், அப்போ தான் நல்லா வளரும் அப்படிலாம் எந்த ப்ரொசீஜரும் இதுக்கு கிடையாதுங்க. இது சாதாரணமாகவே சூப்பராக வளர்ந்துடும். அதுவும் இங்கே பாருங்களேன், நான் ஆனால் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொடுக்கறது உண்டு. அது மாதிரி மண்புழு உரம் அப்பப்போ போட்டு விடுவேங்க. இது வரைக்கும் இங்கே பாருங்கள், இது ஒரு 5 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சுங்க. 5 தடவை இப்படி கம்ப்ளீட்டாக அப்படி இது மட்டும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னாக்க செழிக்க வரும். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கூட கொடுப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். அப்புறம் நம்ம வீட்லேயுமே எப்படி வாரத்தில் 2-3 நாள் வெரைட்டியாக ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லை, இதோட காய்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ காய்கள். இந்த 2 செடியில் நான் இவ்வளோ வத்தல் ரெடி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வத்தலே 50 ரூபான்னு விற்கிறாங்கங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ வத்தல், கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு மேலே வத்தல் ரெடி ஆகிருக்கு இந்த 2 செடியில் கிட்டத்தட்ட 4 மாசத்துலங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா இதை பறைக்கணும், வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு வச்சிட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. நல்லா காய வைக்கணும், மழை இருந்துட்டே இருக்கனால காய வைக்க முடியல, அது மட்டும்தான் இதில். அதுக்கப்புறம் வளர்க்குறத பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இனி இதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன, இதில் என்ன நன்மை இருக்குது, இதில் என்ன தீமை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க. இது வயிற்று புண், வாய்ப்புண் வந்துச்சு அப்படின்னாவே உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மணத்தக்காளி கீரை தான். வீட்டில் இருந்துச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க, ஓடி போய் 4 இலையை எடுத்து மென்று முழுங்கு, உனக்கு அந்த வாய்ப்புண் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் ரெமடியில் பெஸ்ட் அப்படின்னா இதைத்தான் சொல்லணுங்க, வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கு. அப்புறம் ஜுரம் இருக்கிறப்ப இந்த கீரையை சூப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஜுரம் கம்மியாயிடும். அப்புறம் ரத்தத்தை நல்லா பியூரிஃபை பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அப்புறம் நாள்பட்ட தலைவலியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க அதை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குங்க. உடம்புல சூடு கட்டியெல்லாம் சில பேருக்கு அது பயங்கர வலியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அதை தணிக்கக்கூடிய தன்மை இந்த பவர் இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, 90% பிரச்சனை அப்படின்னாக்க பெல்லி ஃபேட்டுங்க. ரெகுலராக இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெல்லி ஃபேட் நல்லா அப்படி ஃப்ளாட் ஆகிறத, அழகாகிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு நான் என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 74 கிலோவாக மாறிட்டேங்க. நல்லா வெயிட் போட்டுடுச்சு. அப்புறம் கன்சீவ் ஆனோம், திருப்பி வெயிட் என்னால் ரெடியூஸ் பண்ணவே முடியல. அப்புறம் சிறுதானியங்கள் தான் நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் ஓரளவு 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தேன். ஆனால் நல்லா லீன் ஆனால் கூட எனக்கு அந்த வயிறு மட்டும் நல்லா தள்ளிக்கிட்டு அந்த பெல்லி ஃபேட்டு ரொம்பவே இருந்துச்சுங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு சிசேரியன் 2, அப்புறம் ஒரு ஆப்ரேஷன், ஸோ 3 ஆப்ரேஷன் பண்ணனால என்னால் பெல்லியை குறைக்கவே முடியலைங்க. இப்போல்லாம் பார்த்தா தோட்டம் வச்சதுக்கப்புறம் இந்த 2 months இந்த கீரையை ரெகுலராக வாரத்தில் 2 நாள்
3 நாள் சாப்பிட்றது. அதுவும் போன வீக்கெல்லாம் வந்து மணத்தக்காளி வாரம்னே சொல்லலாங்க. வெரைட்டியாக ஒரே மணத்தக்காளியாக தான். மாடித்தோட்டம் வச்சா இந்த மாதிரி நம்ம வந்து மணத்தக்காளி வாரம், கத்தரிக்காய் வாரம், சிவப்பு வெண்டை வாரம் இப்படியெல்லாம் கொண்டாட வேண்டியது இருக்குங்க. அந்த மாதிரி சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி எப்படி நமக்கு இந்த வயிறு வந்து கம்மியாச்சு. இல்லாட்டி ஒரு ஜோக்கா சொல்லணும்னா சில டைம்லலாம் நான் வந்து பஸ்ஸில் போனேன் அப்படின்னா டக்குன்னு நமக்கு இடம்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் கூட இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வயிறு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அதெல்லாம் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட அனுபவத்தையும் உங்ககிட்ட சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க, இது வரைக்கும் இந்த கீரையை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. இதோட பழம் அதை விட பயங்கர பெனிஃபிட் உள்ளதுங்க. இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் கூட 2 பழம் கிடந்துச்சு இப்போ பார்த்தேன். இது வந்து 2 வெரைட்டி இருக்குதுங்க. இந்த பழம் சூப்பர் இந்த இருக்கு பாருங்க 2 பழம். இது வந்து கருப்பு கலர் பழம் நம்ம வீட்டில் இருக்கிறது. இலை வந்து இப்படி நீட்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் அகலமான இலைகள் இருக்கும். அது வந்து ஆரஞ்சு கலர் பழங்க. சாப்பிட்டுட்டே உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த பழம் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இலை மாதிரியே இதை சாப்பிட்றப்ப வாமிட்டிங் சென்சேஷன் சரியாகும். அப்புறமா வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா இதை சாப்பிட்றப்ப அது கியூர் ஆகும். அப்புறம் லிவர் டிசீஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குங்க. அப்புறம் சருமத்தில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி நோயை சரி செய்யுமாங்க இந்த பழம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்ம பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டியது இல்லைங்க. அப்படி ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக சைனிங்காக இருக்குமாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்த்து அடிக்கடி இந்த பழத்தை சாப்பிட்டு சூப்பராக பியூட்டியாக ஆயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா கண் பார்வை, இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு இந்த பழம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுமாங்க. அப்புறம் யூரினரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட சரி செய்யுமாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குதுல்ல. அதே நேரத்தில் இது ஒரு தீமையான ஒரு விஷயமும் இதில் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதோட காயை நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி காயை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இது வந்து கிட்டத்தட்ட பாய்சன். இது வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டோம் இந்த காயை அப்படின்னாக்கா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருமா, வாமிட்டிங் அப்புறம் லூஸ் மோஷன்லாம் ஆயிருமாங்க. அதனால கவனம். காயை மட்டும் எப்போவுமே சாப்பிட்றாதீங்க. காயை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அப்போ வத்தல் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடக்கூடாது, அதுவும் காய் தானே? இல்லைங்க, டைரெக்டாக அப்படியே பறித்து நம்ம அதை சாப்பிட்டாதான் அது பாய்சன். நம்ம இந்த மாதிரி வத்தல் போட்டு புளிக்குழம்பாவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் நம்ம பொரிச்சு வத்தலாவோ நம்ம சாப்பிடும்போது அது பாய்சன் கிடையாது. ஏன்னா இயற்கை மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சளி, ஆஸ்துமா, சரும வியாதிகளுக்கெல்லாம் மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த காயை பயன்படுத்துகிறாங்கங்க. ஆனால் இந்த காயை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கவாதத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் ஹோமா ஸ்டேஜில் கூட கொண்டு போயிருவாங்க. அதனால காயை அப்படியே யாரும் தெரியாமல் கூட சாப்பிட்றாதீங்க. இதில் பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், பருப்பு போட்டு துவையல் அரைக்கலாம். அது இட்லி தோசைக்கு செமையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி அது செய்வோம் நாங்கள். அப்புறம் சட்னி செய்யலாம், சூப் செய்யலாம், அப்புறம் ரசம் வைக்கலாம், வெரைட்டி ரைஸ்லாம் கூட செய்யலாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன, ஏற்கனவே நம்மளோட இதில் வந்து சேனலில் வந்து துவையல் போட்டிருக்கோம், சட்னி போட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து நான் சூப் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேங்க. இதில் புளிக்குழம்பு கூட வைக்கலாங்க. அப்புறம் அல்சர் இருக்கிறவங்க சில பேர் வந்து டேப்லெட் எடுத்துக்குவாங்க, அப்புறம் டயட்லலாம் இருப்பாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், வயிறு எரிச்சல் இருக்கும், டயர்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், டெய்லியுமே லஞ்சுக்கு அப்புறமா இதோட பழம் ஒரு 4-5 சாப்பிட்டுட்டு ஒரு சூப் வச்சு சாப்பிடணும். அப்ப சூப் சாப்பிடும் பொழுது அல்சர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அந்த சூப்போட கொஞ்சம் தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ரெமெடி இருக்கும். டேப்லெட்டே எடுக்க வேண்டியது வராது. எனக்கும் வந்து நான் ஹாஸ்டல்ல மேரேஜுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் இருந்தேங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஹாஸ்டல். அப்போ சாப்பாடே பிடிக்காது, பட்டினியாக இருப்பேங்க. தண்ணி, கொய்யாக்காய் இதை மட்டும் சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்ந்தேன்னு சொல்லலாம். அதில் வந்து அல்சர் தாங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது. எப்போ வரைக்கும் அப்படின்னா மேரேஜுக்கு வரைக்கும். மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைங்களாம் வரும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது பார்த்து அந்த சரிவிகிதம்லாம் கொடுக்குறத வச்சு நம்மளும் அதை சாப்பிட்டு இப்போல்லாம் எனக்கு டேப்லெட்டே எடுக்க வேண்டியதில்லை. எனக்கு அல்சர் ப்ராப்ளமும் இல்லைங்க. அதுவும் நம்ம மாடி தோட்டம் வச்சப்பறம் கேட்கவே வேணாம். நம்ம டெய்லி ஒரு கீரை, டெய்லி இந்த ஆர்கானிக் காய்கள்லாம் சாப்பிட்றப்ப எனக்கு அந்த அல்சர் பிரச்சனையும் இல்லை. ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லை, இதை காயை வத்தல் போட்டு நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது, புளிக்குழம்போ இல்லை வத்தலாவோ சாப்பிடும்போது உடல் சூடு தணிக்கும். அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து கியூர் பண்ணுது. குடலோட புழுக்களை வெளியேற்றும் தன்மையும் இந்த காய்கீரை எல்லாத்துக்குமே இருக்குதுங்க.
இப்போ நிறைய வந்து இதோட மருத்துவ பயன்கள் நன்மை தீமைகளை சொல்லிட்டேன், எப்படி வளர்க்குறது, ஃபெர்டிலைசர்ஸ் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை வளர்த்துருங்கங்க. ஒரு கொஞ்சோண்டு இடம் நம்ம வீட்டு வாசலில் இருந்தாலும் ஒரு சின்ன தொட்டி, இதுக்கு பெரிய சைஸ் பாட் அப்படிலாம் தேவையே இல்லைங்க. நான் 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு 5 லிட்டர் பக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் வேஸ்டானது இருந்தால் கூட ஓட்டை போட்டு இதை வச்சு வளர்த்துருங்க. நம்ம இப்போ அப்படி பேசிட்டு இந்த கீரையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பு தான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த கீரையை மட்டும் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரையை வந்து நம்ம வேரோட பிடுங்க வேணாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனாலும் எப்போ வந்து கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் தோணுதோ அதுக்கப்புறம் பிடுங்கி போட்டுட்டு வேறு செடி போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ அது 6வது தடவை வளரும்போது கூட பாருங்கள் பச்சை பச்சைன்னு எப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது எத்தனை தடவை வளர்க்கலாங்கிறதையும் நான் வரக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறேன். இப்போ இது 6வது தடவை நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கனால இதை இப்படியே தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோங்க. சரி, நம்ம இந்த அளவுக்கு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சூப் போட்டு நான் காமிக்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நல்ல ஒரு கை அளவுக்கு கீரை கிடச்சிதுங்க. அதை வாஷ் பண்ணி நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெரிய தக்காளி, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, அப்புறம் சீரகம், மஞ்சள் பொடி இவ்வளவும் போட்டிருக்கேங்க. அதை 1-2 தட்டி வச்சுருக்கேன் மிக்சியில். அதையும் அது உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை 1 டம்ளரை நம்ம வத்த வச்சு எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குடிக்கும்போது மிளகுத்தூளும் சீரகமும் பொடி பண்ணி வச்சிருக்க தூளை போட்டு குடிக்கணுங்க. இது ரெடியானது நான் காமிக்கிறேன். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுங்க. 1.5 டம்ளர் 1 டம்ளர் ஆயிருக்கு பாருங்க. அப்படி பார்க்கவே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறமா மிளகு பொடி, சீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வறுத்து பொடி பண்ணி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி சூப் மேலே அதை போட்டு சாப்பிட்டா நல்ல ஒரு மனம் இருக்கும். இப்படி நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கடைசியாக சில பேர் வந்து கொத்தமல்லி தலைகள் போடுவாங்க. நான் வந்து என்னோட ஸ்டைலில் எந்த சூப்புக்கும் வந்து கொத்தமல்லி தலைகள் மட்டன் சூப்பை தவிர வேறு எதுக்குமே போட மாட்டேங்க. ஏன் அப்படின்னாக்க இப்போ இதோட ஃப்ளேவர், இதோட மனம் அப்படி வருது. கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டோம்னா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வரும், கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் வரும். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து என்ன குடிக்கிறோமோ அதோட ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் வரணுங்க. ஸோ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மிளகு சீரக பொடியை போட்டு அப்படியே கலக்கி அப்படியே சுட சுட குடிச்சு பார்த்து சொல்கிறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா அப்படி குடிக்கும், ஒரு இது அப்படி குடிக்கும்போதே ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மருத்துவ பயன்கள்லாம் தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் இதை வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோட சேனலை பார்க்குறதுல ஒரு 4% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மற்ற 96% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.